சரி, உங்கள் அம்மா பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எங்க அம்மா வந்து ஒரு நிமிஷம் கண்ணா, ஒரே ஒரு நிமிஷம் வா. ஹலோ, அப்படியா? எங்க அம்மா பேரு ஆ அங்கிள். ஒரு அம்மா பேரு அப்படியா? ஃபயர் சர்வீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? வெரி குட், நான் உடனே வந்துட்டுருக்கேன். டேய் தீபக், நீ எங்கடா போயிருந்த? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? யார் நீங்கள்? இவனோட ஸ்கூல் டீச்சர். ஸ்கூல் டீச்சர்? இவ்வளோ அஜாகிரதையாக ஒரு குழந்தைய விட்டுட்டு போயிருக்கீங்க. என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இது? சாரி சார். உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா? இல்லை சார், நாங்கள் போகும்போது இவன் மட்டும் இங்கேயே இருந்துட்டான். இப்படி சொன்னால் எப்படிமா? இதெல்லாம் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான். குழந்தைங்களை ஒரு இடத்துல இன்னொரு இடம் கூட்டிகிட்டு போகும்போது எல்லாரும் அசம்பிள் பண்ணி இருக்காங்களா இல்லையான்னு பார்க்கணும். இந்த பையன் கொஞ்சம் இன்டெலிஜென்ட். வண்டியை நிறுத்தி லிஃப்ட் கேட்டான். தன்னோட பேர், ஸ்கூலோட விவரம் எல்லாத்தையும் என்கிட்ட சொன்னான். இவனுக்கு ஏதாவது நான் இருந்தா? ஏ சார், என்ன இவ்வளவு கேள்வி கேட்குறீங்க? நான் இவனோட ஸ்கூல் டீச்சர், எனக்கு தெரியாதா? உங்களுக்கு எதுவும் தெரியாதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். நான் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் யார் சார்? டெப்யூட்டி கமிஷனர் போலீஸ் கௌஷிக். அப்படியா சார்? சாரி சார். சாரி, போலீஸுங்கிறதுனால சாரி சொல்கிறீங்க. இதுவே சாதாரண ஆளாக இருந்தால் இதே மாதிரி பேசியிருப்பீங்க, அப்படி தானே? முதல்ல ஒரு டீச்சராக ரெஸ்பான்சிபிளாக இருக்க கற்றுக்கங்க. உங்கள் பேர்? ஜானகி. ஜானகி. ஆமாம் சார். தீபக், உங்கள் டீச்சரோட நீங்கள் ஸ்கூலுக்கு போயிடுங்க என்ன? ம், குட் பாய். ம், வா வா, இனிமேல் தனியெல்லாம் போகக்கூடாது. ஆனசாமி. ஐயா. டேய், என்னடா இது? இந்த பிரச்சனை நல்ல பையன் பார்த்தா என்ன தப்பு தப்பாக எழுதிருக்கான். பேப்பர் படிக்கிறது இல்லையா? நீங்கள் படிச்சதே எனக்கு சொல்லணும். ஐயா, ரிப்போர்ட்டர்லேயே ரொம்ப நல்ல பேர் எடுத்தவன் அந்த பிரச்சனை தான். அவன் கை சுத்தம், வாக்கு சுத்தம், நேர்மையாகவும் நாணயமாகவும் நடக்கக்கூடியவன். பெரிய பெரிய அரசியல்வாதி கூட அவனை கண்ட பயப்படுவான். என்னடா பேசுற? அரசியல்வாதி பற்றி எழுதிட்டு போட்டான், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆனால் அவன் என்னை பற்றி எழுதுறான்னா என்கிட்ட கேட்டுல எழுதணும். சரிங்கய்யா, இப்போ சொல்லுங்க, அவன் கையை உடைச்சி தூக்கு. ஆமாம், இதே வேலை கையை உடைப்பான், காலை உடைப்பான். அரைஞ்சான பாரு. அவன் நாணயமானவன். அவன் கையை எடுத்தா நாணயத்தையே வெட்டின மாதிரி இருக்கும். சரி, அவன் ஃபோன் நம்பர், செல் நம்பர் ஏதாவது இருந்தால் எடுத்துட்டு வா, நானே பேசிக்கிறேன். சரிங்க, ஓ வரேன்யா. ஹலோ, வணக்கம். நான் பிரசன்னா பேசுகிறேன். ஹலோ, வணக்கம் தம்பி. நான் நெல்லையப்பர் பேசுகிறேன். சொல்லுங்கள் சார், உங்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டேன். தம்பி, நம்ம கொஞ்சம் நேரில் சந்திப்போமே. பொதுவாக நான் யாரையாவது பார்க்கணும்னு நினச்சேன்னா என் ஆளுங்களை அமுச்சு இங்கே தூக்கிட்டு வந்து என் இடத்துல வச்சு பேசுகிறது தான் என் வழக்கம். ஆனால் நீ நல்லவன், நல்ல பத்திரிகையாளன்னு சொல்கிறாங்க. இந்த கௌசிக் பற்றி எழுதுன்னு கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னை ரொம்ப எனக்கு பிடிக்கும். அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். தம்பி, இங்கே நேரில் வந்தீங்கன்னா பர்சனலாக உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எப்படி சௌகரியம்? வரீங்களா? எங்கே வரணும்? அது ஆழ்வார் திருநகரில் காந்தி நகர்னு இருக்குது. அங்கே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. வரீங்களா? ஓகே சார், வரேன். தேங்க்யூ. உட்காருங்க. வணக்கம் தம்பி பிரசன்னா, உட்காருங்க. உங்களை பற்றி எனக்கு தெரியும். என்னை பற்றி நிறையவே தெரியும் சார். நேரில் பார்த்ததில்லே தவிர உங்களோட பேர், புகழ், அந்தஸ்து இதை பற்றிலாம் நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். சாதாரண குடிமகன்லேருந்து பெரிய பெரிய அரசியல்வாதிங்க வரைக்கும் அவங்க பிரச்சனை எடுத்துகிட்டு உங்ககிட்ட வருவாங்க.
நீங்களும் அதை தீர்த்து வைப்பீங்க. சமீபத்தில் கூட ஒரு கலெக்டர் மகளுக்காக நீங்கள் அடித்தடியில் இறங்குனீங்க. ஆனால் அதோட நோக்கம் நல்லா இருந்ததுனால நான் அதை பற்றி எழுதாமல் விட்டேன். எக்கச்சக்கமான பணம், ஏராளமான ஃபேக்ட்ரிங்க, சமுதாயத்தில் பெரிய பேர் புகழ். கரெக்டா? வெரி குட். வயசு சின்ன வயசானாலும் அனுபவம் ஜாஸ்தி, ஷார்ப் பிரெயின். பேனா பிடிக்கிற எல்லாருமே நேர்மையாக எழுதுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். என்ன எதுக்காக வர சொன்னீங்க, என்ன தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. இந்தா பேப்பர் கையில் இருக்கு, பேனால இங்க் இருக்குன்றதுனால எதை வேணா எழுதிடலாமா? என்ன எழுதுனேன்? ஆள் குறைப்புங்கிற பேரில் நீங்கள் 5 குடும்பத்தை நடுரோட்டு கொண்டு வந்துட்டீங்க. அதானே எழுதுனேன். அவங்கள வேலைக்கு சேர்க்கும் போது அவங்களுக்கு படிப்பு கம்மின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்புறம் எப்படி நீங்கள் அதை காரணமாக சொல்லலாம்? ரொம்ப அவசரப்படுறீங்க தம்பி. நீங்கள் ஒரு பக்கம் ஸ்டேட்மெண்ட் தான் விசாரிக்கிறீங்க, இன்னொரு பக்கம் ஸ்டேட்மெண்ட்டை விசாரிச்சிங்களா? அதுதானே நியாயம், அதுதானே பத்திரிக்கை தர்மம். பத்திரிக்கை விற்கணுங்கிறதுக்காக எதை வேணா எழுதலாமா? ஆமா, ஏன் நீங்கள் மேனேஜ்மெண்ட்டை கேட்கல? ஒரு ஏழை தொழிலாளி கண்ணீர் வடிக்கிறத பார்க்க முடியாமல் உங்கள் பத்திரிகையில் எழுதிருக்கீங்க, அப்படி தானே? ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த 5 பேருமே தொழிற்சங்க தலைவருடைய ஆளுங்க. ஒழுங்காக வேலைக்கு வரதில்லை, வந்தாலும் குடிச்சிட்டு வேலை செய்கிறவங்கள தொல்லை கொடுக்கறது, நிர்வாகத்தை பற்றி தாறுமாறாக பேசுறது, அவங்க மேலே பல தடவை ஒழுங்கு நடவடிக்கை எடுத்திருக்கேன், மெமோ மேலே மெமோ கொடுத்துருக்கேன், எவ்வளோ தடவை கண்டித்து எப்படியாவது என் கண்ட்ரோலில் கொண்டு வரலாம்னு பார்த்து முடியாமல் தான் நான் இந்த முடிவுக்கே வந்தேன். இது மற்ற லேபர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். சப்போஸ் நான் தப்பு பண்ணியிருந்தா மற்ற தொழிலெல்லாம் போராடிருப்பான் இல்லையா? இது சுத்தமான கட்டுக்கதை. அவங்கள டிஸ்மிஸ் பண்ணதுக்காக நீங்கள் சொல்கிற கதை. ஆஹா, ஓ மேலே தப்பு இல்லை தம்பி. முதலாளி நாளே பத்திரிக்காரங்களுக்கு வில்லன் மாதிரி தெரியுது. முதலாளின்னா கொள்ளக்காரன், அயோக்கிய, தொழிலாளிங்க ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கிறவன். இதுதானே உங்கள் எண்ணம்? உண்மையை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் சொல்ல வச்சுட்டேன். இப்போ சொல்கிறேன். இந்த பிரச்சனையை தீர்க்கறதுக்காக தொழிற்சங்க தலைவர் மணிமாற என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் கேட்டான். நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன், பிரச்சனையை கிளப்பிட்டான். தட்ஸ் ஆல். இது எப்படி நம்புறது? என்ன தம்பி, என்னை பற்றி அவன் சொன்னதை நீங்கள் நம்பினீங்களே, இப்போ அவனை பற்றி நான் சொல்கிறேன், இதையும் நம்புங்க. நான் சொல்கிறதுல உண்மை இருக்கா இல்லையான்னு எங்கள் தொழிலாளியே கேளுங்க. உண்மையை தெரிஞ்சுக்கங்க, ஆதாரத்தோடு எழுதுங்க, எங்களுக்கு எந்த ஆட்சேபனையுமே இல்லை. இதை சொல்லத்தான் உங்களை நேரில் கூப்பிட்டேன். தம்பி, என்னை பற்றி இன்னும் 4 பேர்கிட்ட எப்படி ஒன்றா விசாரிச்சு பாருங்க, எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் போயிட்டு வரலாம். பிரசன்னா, மணிமாறனை பற்றி நான் சொன்னது உங்களுக்கு உண்மைன்னு தெரிஞ்சா அது கண்டிப்பாக உங்கள் பத்திரிகையில் எழுதணும். போயிட்டு வாங்க. இந்த அவசர கூட்டத்துக்கு காரணம் ஹோம் மினிஸ்ட்ரிலேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. நம்மளோட நாட்டோட அமைதியை சீர்குலைக்கிறதுக்காக தீய சக்திகள் வந்திருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் சென்னையில் 2 இன்டர்நேஷனல் கிரிமினல்ஸ் லேண்ட் ஆயிருக்காங்க. அதனால நீங்கள் எல்லாரும் அவங்க ஏரியாவில் செக்யூரிட்டி கொஞ்சம் டைட்டன் பண்ணுங்க. ஓகே மேடம். நைட் பெட்ரோல் இன்க்ரீஸ் பண்ணுங்க. அப்புறம் ஸ்பாட் செக்கிங் டெஃபினட்டா ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஏன்னா இந்த 2 கிரிமினல்ஸும் நம்ம நாட்டுக்குள்ள எந்த தப்பு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அவங்கள அரெஸ்ட் பண்ணணும். ஓகே. எனி क्वेश्चंस? நோ மேடம். யூ மே கோ. ஓகே, தேங்க் யூ. எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கீங்களா? ஓகே, எதையும் விடாதீங்க. யா, ஷாப்பிங் மால்ஸ், சினிமா தியேட்டர்ஸ் எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிடுங்க. அண்ட் நம்ம ஆளுங்க மஃப்டியில் தானே இருக்காங்க? ஓகே ஓகே, யா, அலர்ட்டாக இருந்துக்க சொல்லுங்க. யா, ஹலோ. ஹலோ,
How are you, man? I am fine. What about the Chennai operation? Everything is all right. ஹலோ கண்ட்ரோல் ரூம்லேருந்து கேம்ப் கிளார்க் பேசுகிறேன். யா நான் ஒரு ஃபோட்டோ நான் அனுப்புகிறேன். MMSல வரப்போகுது. அதை நம்மளோட டேட்டாபேஸில் செக் பண்ணுங்கள். ஓகே மேடம். எனி ப்ராப்ளம் மேடம்? இங்கே சஸ்பிஷியஸாக ஒரு கேரக்டர் இருக்காரு. டேட்டாபேஸில் செக் பண்ணுங்கள். நான் MMS அனுப்புகிறேன். ஓகே ஓகே மேடம். ஹலோ மேடம் நீங்கள் சொன்ன மாதிரி டேட்டா பேஸில் செக் பண்ணி பார்த்துட்டேன். அந்த ஃபோட்டோவில் இருக்கிறவன் தான் நம்ம தேடிட்டு இருக்கிற இன்டர்நேஷனல் கிரிமினல் மேடம். ஓ மை காட். சரி, நான் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். நாங்கள் பப்ளிக் பிளேஸில் இருக்கோம். ஹீஸ் கேரிங் அ கன். பப்ளிக்கு எந்த டேஞ்சரும் வரக்கூடாது. நீங்கள் ஒரு ஸ்குவாட் அனுப்புங்க. மஃப்டியில் வரணும். சரியா? பப்ளிக் என்டேஞ்சர் பண்ணக்கூடாது. நான் அவரை சர்வேலன்ஸில் வச்சிருக்கேன். ஓகே மேடம். ஓகே.
Drop the gun. Come on, drop. திவ்யா Drop it. திவ்யா ஐயோ Don't come forward. I will kill her. திவ்யா Drop the gun. திவ்யா ஒண்ணுல இங்க வா. ஒண்ணுல அம்மா இங்க. அம்மா இங்க. ஓகே ஒன்னும் ஆகல திவ்யா வா. திவ்யா அழாத திவ்யா திவ்யா பயப்படாதீங்க ஒன்னும் ஆகல. She's fine. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. என் பொண்ணு உயிரை காப்பாத்திட்டீங்க. அப்பா திவ்யா அப்பா உனக்கு ஒன்றும் இல்லையே? வா என்னங்க கொஞ்ச நேரம் என் உயிரை என்னை விட்டு போயிடுச்சு. இவங்க தான் நம்ம பொண்ணை காப்பாத்தினாங்க. முதல்ல இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. இவங்க இல்லைன்னா நம்ம திவ்யா நம்மளை விட்டு போயிருப்பா. தேங்க்ஸ் ரேகா. தேங்க்யூ ஸோ மச். நான் என் கடமையை தான் சார் செஞ்சேன். I'll take your leave, sir.